ஹலோ எவ்ரிவன். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் டிசம்பர் 2025 வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்ட் பியில் வந்து சைக்காலஜியில் நியூமரிக்கல் அனாலிசிஸில் வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ சம்ஸ் கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு பை சார்ட்டோ இல்லை வந்து பார், லைன் லைன் கிராஃப் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்து டேபிள் இது மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து 2 or 3 கொஷின்ஸ் வந்து நம்மளை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டேபிள் பார் இல்லைன்னா அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம போட போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனியோட பர்சன்டேஜ் க்ரோத் ரேட் இன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட க்ரோத் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஃபார் எக்ஸாம்பிள் 2001 to 2002 வந்து அதோட பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 2.5. நெக்ஸ்ட் வந்து 5% வந்து அதோட எக்ஸ்போர்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டியூரிங் ஹவு மெனி இயர்ஸ் வாஸ் த க்ரோத் ரேட் அபவ் த ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஓவர் த கிவன் இயர்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் வந்து க்ரோத் ரேட் வந்து ஆவரேஜ் க்ரோத் ரேட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த இந்த கொடுக்குற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2001 to 2ல் வந்து அதோட க்ரோத் ரேட் என்ன, 2.5%. நெக்ஸ்ட்டு வந்து 5, நெக்ஸ்ட்டு வந்து 20%, நெக்ஸ்ட்டு வந்து 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 22.5, அடுத்தது 9.5. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எல்லாமே தெரியும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை சம் ஆஃப் டேட்டா வந்து நம்ம போடுவோம். ஸோ அப்படியே வந்து நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். 25, இது வந்து ஒரு 20, 45. ஸோ 45 அப்படின்னா 22.5, 9.5, 10, பேலன்ஸ் வந்து 6, 8, 9, 8, 7, பேலன்ஸ் 1, 4. ஸோ 77 அப்படின்றது தான் வந்து டோட்டல் டிவைடட் பை 6. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால டோட்டல் வந்து எத்தனை இயர்ஸ், மொத்தம் 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? ஸோ 12 பாயிண்ட் சம்திங் வரும். 12 பாயிண்ட் மீதி வந்து 5 அப்படின்னா வந்து 12.8% தான் வந்து அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ். கொஷினில் என்ன கேட்குறாங்க, இந்த ஆவரேஜை விட எவ்வளோ இயர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க க்ரோத். 12.8 விட எத்தனை இயர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது? ஸோ 12.8 விட 20 அதிகமாக இருக்குது, 17.5 இதுவும் அதிகமாக இருக்குது, 22.5 இதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ 3 வருஷம் வந்து அதோட ஆவரேஜ் க்ரோத் ரேட்டை விட நார்மல் க்ரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து 3. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா கொஷின் கேட்டு அடுத்தது வந்து டியூரிங் ஹவு மெனி இயர்ஸ் வாஸ் த க்ரோத் ரேட் பிலோ த ஆவரேஜ் க்ரோத். ஆவரேஜ் க்ரோத் ரேட்டை விட எவ்வளோ வருஷம் வந்து கம்மியான க்ரோத் ரேட் வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து. ஸோ இதை விட கம்மியாக எத்தனை இயர்ஸ் வந்து இருக்குன்னு 12.8 விட கம்மி வந்து இது 1, 2, 3 சேம். இதுக்கும் ஆன்சர் வந்து 3 தான். ஸோ வந்து சிம்பிள். இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பை சார்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்து அவங்க ஹவுஸை வந்து ரெனோவேட் பண்ணி அதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய். இதோட டோட்டல் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக எந்தெந்த பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்க்கு வந்து ஒரு 15%, ஆர்கிடெக்ட்டுக்கு 11. இதெல்லாம் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணால் 100%ஓட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்படின்றது வந்து 100%ஓட வேல்யூ. நம்மளை வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் டுகெதர். ஸோ பெயிண்டிங்க்கும் ஃப்ளோரிங்க்கும் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ பெயிண்டிங்க்கு வந்து 15% வந்து செலவு, டோட்டல் 100%ல் 15% பெயிண்ட், ஃப்ளோரிங்க்கு வந்து 14%. ஸோ 15, 14, 29% வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 100% அப்படின்றது வந்து 1,20,000னா 29% வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 1% அப்படின்னா 1,200. அப்போ 29% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். சிம்பிள். 12 into 29 போட்டுக்கோங்க.
9 2s are 18, பேலன்ஸ் 1. 2 2s are 4, 9 4s are 13, 13 plus 1 வந்து 14, பேலன்ஸ் 1 3. அப்போ வந்து 34,800 rupees வந்து செலவு பண்ணிக்காங்க டோட்டலாக. இதான் வந்து இதோட ஆன்சர். இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு what is the difference in the amount estimated by the family on interior decoration and architect? ஸோ முன்னாடி வந்து சேர்ந்து ரெண்டுத்துக்கும் எவ்வளோ மொத்தமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க. இப்போ இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆர்கிடெக்ட் வந்து 11%, இன்டீரியர் வந்து 19. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 19% மைனஸ் 11%னா 8%. அப்போ 8% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 1%ஓட வேல்யூ வந்து 1200. இப்போ 8%னா 12 இன்ட்டு 8 எவ்வளோ? 96. 9600 தான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து போடணுன்னா இந்த பர்சன்டேஜ்லாம் ஷார்ட்கட்ஸில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட்ஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகவே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. பார் சார்ட்லேயும் கொடுத்துட்டு தனியாகவுமே நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் பார்த்துக்கலாம். நமக்கு தனியாக இருக்கிறத வச்சே வந்து நம்ம போட்டு. இது எது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ தான் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் பாஸ் பண்ணியிருக்கிறது இவ்வளோ பேர். அப்போ ஃபெயில் அப்பியர் ஆகிட்டு பாஸ் பண்ணிட்டு இப்போ மீதி இருக்கிறவங்க வந்து என்ன ஃபெயில்டு, அவங்க வந்து எவ்வளோ பேர் அப்படின்றது வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினே அதே தான். அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். ஸோ வந்து ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்டோட அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அக்யூரேட்டாக நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேருந்தும் எவ்வளோ பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 198லேருந்து இது தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல எவ்வளோ பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க நமக்கு டோட்டல் வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பாருங்கள். எல்லாமே வந்து 200 பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். 200 வந்து 1000, இங்கே ஒரு 6 இருக்கா, 4 1004, 1006, 1008 அண்ட் 8 வந்து அப்பியர் ஆகிருக்கா. ஃபெயில்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாஸ் ஃபெயில்டு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 78 பேர் ஃபெயில் ஆகி. இதில் வந்து பார்த்தீங்க சிம்பிள் பாஸை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். பாஸ் டே வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ். இதுலேயே வந்து அப்ராக்சிமேட்டாக 120 அப்போ இன்ட்டு 5 600 603 603 வந்து பாஸ். எப்படி வந்து நான் இது எல்லாமே பாருங்கள் 120 பக்கத்தில் இருக்கு. 512 சார் வந்து 60. இங்கே ஒரு 6 ப்ளஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ ஃபெயில்டு வந்து 504 405 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டு. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ 1008 பேருக்கு 405 பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதோட பர்சன்டேஜ் என்ன? ஸோ இது அப்படியே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 1000 அப்படின்னு வச்சுப்போம். இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ 40.5. ஸோ அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ்னா நியரஸ்ட் என்ன இருக்குது? 41 தான். ஸோ இதுதான் வந்து இதோட. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு நம்ம அடிஷன் தான், எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் அப்பியர் அட் த எக்ஸாம் இஸ் த ஹையஸ்ட். அதாவது அப்ளை பண்ணிவிட்டு அப்பியர் ஆகாமல் எந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 202 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்பியர் வந்து 198. இப்போ எவ்வளோ? ஒரு 4 பேர் வந்து ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு 4 பேர் வந்து அப்பியர் ஆகலை. அடுத்த வருஷத்துலேயும் 4 பேர். அடுத்த வருஷத்தில் வந்து 8 பேர். 8 பேர் தானே? அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர். அடுத்த வருஷத்துலேயும் வந்து ஒரு 6 பேர். ஸோ ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 96ல் தான் வந்து 8 பேர் அப்பியர் வந்து இதுக்கு வந்து சம்பா.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் ஷோஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பாஸ்ட்? அதாவது எந்த வருஷம் வந்து அப்பியர் ஆயிட்டு அதிகமாக பாஸும் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு அப்பியர் ஆயிருக்கணும். அதே சமயம் வந்து அதிகமான பாஸ் பர்சன்டேஜ் வந்து எந்த வருஷம் வச்சிருக்காங்க? இங்கே வந்து 1 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து 120 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 78 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 85 இருக்கு டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து ஒரு 85, இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் 82 இருக்கு. அதிகமான பாஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 80 இருக்கு. இதுக்கும் 80 தான் இருக்கும். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 206. 206 பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு அதிகமான பாஸ் 126 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ வந்து ஆன்சர் வந்து டி 98 தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் சார்ட் ஆட் பண்ணி போட்டுருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ கொஷின் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் பிஏ அண்ட் பிஎஸ்சி இன் காலேஜஸ் சிடிஇ. சிடிஇல வந்து பிஏ பிஎஸ்சி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படியே இந்த ரோ ஃபுல் ஆட் பண்ணி போடணும். 220, 300, 400, 600. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300, 340, 360. அப்போ வந்து 960 தான் வந்து. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோவா, what is the ratio of the number of students studying BCom in colleges A, B, C together and number of students studying BCA in CDE together? CDE together. இது மூணுத்துக்கும் இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வந்து கேட்குது. இது அப்படியே ஆட் பண்ணி 250, 450, 670. இது வந்து 130, 350, 6 அடிக்க முடியும். இங்கே டேரக்ட் 267, 256 இதுதான் வந்து. Next is the total number of students studying all the given degrees in college D. காலேஜ் டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வந்து கேட்குறாங்க. டி தான் இதோட டோட்டல்ஸ் வந்து 0, 13, 15, 5, 7, 950, 950. டி தான் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆனுவல் இன்கம் ஆஃப் 5 ஸ்கூல்ஸ் ஏபிசிடி அப்படின்னு ஒரு 5 ஸ்கூல் இருக்கு. அதோட இன்கம்ஸ் வந்து எவ்வளோ வருது, எவ்வளோ இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அவங்கலாம் எவ்வளோ வாங்குறாங்க, டியூஷன் ஃபீ, டேர்ன் ஃபீ, டொனேஷன், மிஸ்க், டோட்டல் இவ்வளோ தான் இதோட ஆனுவல் இன்கம் வந்து. கொஷினில் என்ன கேட்குறாங்க,
The income by way of donation to school E is what percent of the miscellaneous? அதாவது இ ஸ்கூலில் அவங்க டொனேஷன் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மிஸ்சலேனியஸோட எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ ஸ்கூலில் டொனேஷன் மூலமாக எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 60 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த மிஸ்க் 15. இந்த 60ன்றது 15ல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 15 into 100. ஸோ 1 டைம்ஸு 4 டைம்ஸு அப்போ வந்து 400%. இதுதான் இதோட ஆன்சர். 4 இங்கே வந்து ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு. 60 டிவைடட் பை 15 வருமா அப்படின்னு சொல்லிட்டு 15 டிவைடட் பை 60 அப்படின்னு நீங்கள் போடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி போடக்கூடாது. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, த இன்கம் பை வே ஆஃப் டொனேஷன் டு ஸ்கூல் இ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மிஸ்சலேனியஸ். இந்த டொனேஷன் ஸ்கூல் இயில் டொனேஷன் மூலமாக வர்ற காசு வந்து மிஸ்சலேனியஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொஷினில் ஈஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப்னு கொடுத்து என்ன பின்னாடி வருதோ அது வந்து டிவைடட் பை கீழே வந்துடும். இது வந்து ஒரு ஷார்ட்கட். உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கீழே தான் வரும், மேலே வராது. ஸோ 400% தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். In case of how many schools is the income by way of tuition fees less than 4 times of the term fee? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வாங்குறாங்க இல்லையா, அது வந்து எத்தனை ஸ்கூலில் வந்து கம்மியாக இருக்குது டேர்ம் ஃபீஸை விட. அதாவது டேர்ம் ஃபீஸோட 4 மடங்கை விட எத்தனை இது கம்மியாக இருக்குன்னு. விச் மீன்ஸ் இந்த டேர்ம் ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து இன்ட்டு 4 போடணும். அப்போ தான் இதோட 4 மடங்கு எவ்வளோன்னு தெரியும். அப்போ இந்த வேல்யூவை விட டியூஷன் ஃபீஸ் வந்து எத்தனை ஸ்கூலில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 24 into 4 என்ன 96ஆ? அப்போது அதிகமாக இருக்குது, இது வராது. அப்போ 12 into 4 வந்து 48, இதுவும் வராது, இதுதான் அதிகமாக இருக்குது. 45 into 4 எவ்வளோ 118 வரும், இதுவும் வராது, அதிகமாக இருக்குது. 24 into 4 அகைன் 96. ஸோ 96ஐ விட 90 வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இது வரும். 30 into 4 வந்து 120, சேம். அப்போ வந்து ஆன்சர் வந்து டி. ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்குது டியூஷன் ஃபீஸ், லெஸ் 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸை விட. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்கா? ஓகே. விச் ஸ்கூல் ஏர்ன்ஸ் லோவஸ்ட் டேர்ம் ஃபீ அஸ் கம்பேர் டு இட்ஸ் டோட்டல் இன்கம்? அதோட டோட்டல் இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்கூல் வந்து லோவஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்கம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 270, டேர்ம் ஃபீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 27, இங்கே 150 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இது எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒன்லி வந்து பர்சன்டேஜ் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த 24 அப்படின்றது 270ல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சா கரெக்டாக வரும். ஏன்னா அப்படி போட்டால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து 150க்குள்ளே இருக்கிற சம் பர்சன்டேஜ். ஸோ அதை வச்சு மட்டும்தான் டேர்ம் ஃபீஸை வந்து இது பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 24 டிவைடட் பை 270ல் 24 எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு 100 அப்ராக்சிமேட்டாக போட்டுக்க வேண்டியது தான். 240 வந்துருமா, 240 27னா கிட்டத்தட்ட ஒரு 9% கிட்ட வரும் ஃபஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 12 by 150 into 100, இது வந்து 2, இது வந்து 3, 4, 8% கிட்ட வரும். என்ன கொஷின் கேட்குறாங்க, லோவஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து யார் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு. இது வந்து ஒரு டோட்டல் இன்கமில் 9% வந்து டேர்ம் ஃபீஸ் வந்து இவங்க வாங்குறாங்க. டோட்டல் இன்கமில் 8% அப்ராக்சிமேட் வேல்யூ, இது நாட் அக்யூரேட்டு. 8% வந்து டேர்ம் ஃபீஸ் வந்து இவங்க வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 45 டிவைடட் பை 450 into 100னா வந்து 10% வரும். ஸோ அப்புறம் 10% வந்து இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 24 by 210 into 100னா வந்து 240 வந்து 21, 10 விட அதிகமாக தான் போகும், 11 கிட்ட வருது. ஸோ இதுவும் ஹையர், தெரிஞ்சு 8 மட்டும்தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். 30, 280 into 100. ஸோ 300 டிவைடட் பை 28னா வந்து கண்டிப்பாக வந்து
10 விட அதிகமாக தான் போகுது. ஒரு 11 கிட்ட வருது. ஸோ வந்து பி, ஸ்கூல் பி தான் வந்து கம்மியாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. லோவஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வாங்குறாங்க கம்பேர்டு டு இட்ஸ் டோட்டல் இன்கம். ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பார் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே சிம்பிள் கொஷின் தான், ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸும் அதோட பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இண்டிகேட் ஃபார் விச் பர்டிகுலர் கிரைம் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ். அதாவது கொடுக்கப்பட்ட கிரைம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ். ஒன்று வந்து கிட்னாப்பு, மர்டர், அசால்ட், ரேப், டவுரி டெத். இதில் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1999, இன்னொன்று வந்து 2000. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ், எந்த கிரைமோட பர்சன்டேஜ் வந்து ஹையஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பர்சன்டேஜ் போட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் 1999 கிட்னாப் வந்து 65 வந்து இருக்குது. 2000 72. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7 எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 65லேருந்து 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்டூ 100. ஸோ அகெயின் வந்து 700 65ல் வந்து எவ்வளோ வரும்? 1 டைம்ஸ் 50, 10 பாயிண்ட் சம்திங் வரும். 10 பாயிண்ட் வரும் அப்ராக்சிமேட் இது. ஸோ இது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54லேருந்து 63 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54 இன்டூ 100. கொஷின் என்னன்னா ஹையஸ்ட் எந்த பர்சன்டேஜ் வந்து ஹையஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த பர்டிகுலர் கிரைம். ஸோ 1/6 100/6 வந்து நமக்கு தெரியும் 16.66%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது எடுக்கவே நம்ம தேவை. நெக்ஸ்ட் வந்து 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4/36 into 100னா 1/9. 9 1/9 வந்து விச் மீன்ஸ் 11.11%. அடுத்தது வந்து இந்த 16.66 இந்த 1/9னா வந்து 11.11. இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் டேபிள் நீங்கள் வந்து மக்கப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் போட்டுடலாம், ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. அகெயின் வந்து இதுவுமே வந்து சேம் 9 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 26லேருந்து. ஸோ இன்டூ 100னா 900. 26 எத்தனை 3 டைம்ஸ் வரும்? 3 2 சார் 3 2 சார் 6 6 1 7 3. இது 30க்கு மேலே போகுது. இதுதான் வந்து ஹையஸ்ட். ஏன்னா 3 டைம்ஸ் அடுத்த வேல்யூ 30 ப்ளஸ் வருது. இதுதான் ஆன்சர் வந்து டவுரி டெத். இதுதான். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து 9 வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் 9 வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் வந்து போட முடியும். இங்கே வந்து 16.66 தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 30 ப்ளஸ்க்கு மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. சம் பார்ப்போம். இது வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வேல்யூஸ்லாம் வந்து பர்சன்டேஜில் இல்லை, டிகிரியில் இருக்குது. டிகிரி அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா வந்து அது எத்தனை டிகிரி? 360 டிகிரிஸ் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் கிடையாது. இப்போ 12% அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 12/100 அப்படின்னு எழுதுவோம். அப்போ வந்து இங்கே டிகிரியில் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி அப்படின்னா அது எப்படி எழுதணும்? 120 டிவைடட் பை 360. அவ்வளோதான். டிகிரின்னு கேட்டாங்கன்னா 360 அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கணும் டிவைடட் பையில். ஸோ இது எல்லாமே வந்து டிகிரியில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸை டோட்டல் வந்து 720 கொடுத்துட்டாங்க. என்ன கொஷின்னா, ஒரு 4 கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் நின்று இருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வந்து எவ்வளோனா 720 கொடுத்துட்டாங்க. ஸோ அது 720ல் இந்த எல்லா கேண்டிடேட்ஸும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி தெரியும் கேண்டிடேட் 120 டிகிரினா என்ன பண்ணணும்? 120 டிவைடட் பை 360 இன்டூ 720. 1 டைம்ஸு 2 டைம்ஸு. அப்போ எல்லாத்தையும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் கிடைக்கும். இப்போ 120 இன்ட்டு 2னா 240. இப்போ கேண்டிடேட் 1 வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 240. கேண்டிடேட் 2 வந்து 100. 100 இன்ட்டு 2னா 200. கேண்டிடேட் 3 வாங்கியிருக்கிறது வந்து 50. அப்போ 50 இன்ட்டு 2னா 100. எப்படி வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஆல்ரெடி இந்த 360யும் 720யும் நம்ம வந்து அடிச்சிட்டோம்.
ஸோ எத்தனை தடவை போட்டாலும் அதுதான் வரப்போகுது. இங்கே அகைன் வந்து நீங்கள் 50 டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா 50 × 2 அப்படி தான் டேரெக்டாக வரும். அதனால டேரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு 90 × 2னா 180. இது அவங்க வாங்கியிருக்கிற டோட்டல் ஓட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஹூ ஒன் த எலெக்ஷன் அண்ட் ஹவு மெனி ஓட்ஸ் டிட் ஹீ கெட்? யார் எலெக்ஷனை வின் பண்ணியிருக்கா, ஹையஸ்ட் ஓட் யார் வாங்கியிருக்கா, கேண்டிடேட் 1. அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 240. நெக்ஸ்ட்டு, பை வாட் மார்ஜின் த வின்னர் டிஃபீட்டட் த நியரஸ்ட் கான்டெஸ்ட்? வின்னர் வந்து யார், 240 வாங்கியிருக்காங்க. அடுத்தது யார் வாங்கியிருக்கிறா, 200 வாங்கியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 40 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க, 40 ஓட்ஸ். இதான் வந்து இதோட. நெக்ஸ்ட்டு, ஹூ காட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்? இருக்கிறதுல யார் ரொம்ப கம்மியாக மார்க் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா கேண்டிடேட் 3 தான். 100 ஓட்ஸ் வாங்கி 3 தான் வந்து இதோட. இது வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ரிசல்ட் ஆஃப் கிளாஸ் 10 ஆஃப் அ ஸ்கூல் ஆர் கிவன் பிலோ. ஓகே, கிளாஸ் 10ஓட ஸ்கூல் ரிசல்ட் ஒரு வருஷமும் கொடுத்துருக்காங்க. பேர் ஆகிருக்கிறவங்க பாஸ் எவ்வளோ அப்படி. இன் விச் இயர் வாஸ் த பாஸ் அவுட் பர்சன்டேஜ் மினிமம்? எந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பாஸ் அவுட் பண்ணி போயிருக்காங்க, பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்தோன்னாவே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் தான் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ரொம்ப கம்மியாக பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்கணும். இதில் வந்து அதிகமாக தான் பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வராது. இது வந்து ஒரு 20 பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ஒரு 7 7 5 12 பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஒரு 6 22 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்பியர் ஆனதில் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் தான், கம்மி பேர் தான் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 2 பேர் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ எதில் வந்து அதிக நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 1995 தான் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க அதிகமாக. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு கொஷின் புரியுதா? எந்த இயர் வந்து பாஸ் அவுட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. கொடுத்துருக்கவங்களில் வந்து அதிகமாக வந்து ஃபெயில் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்போ வந்து கம்மியாக வந்து பாஸ் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கும் போது தானே பாஸ் ஆகிருப்பாங்க. கம்மியாக வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கும் போது தானே, ஐ மீன் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கும் போது தானே கம்மி பேர் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து போட்டுடலாம். பட் ஆக்சுவலாக வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சேஃபர் சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 3 சிட்டிஸில் பாப்புலேஷன்ஸ். ஸோ ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. 3 ஊர் இருக்குது. இந்த ஊரில் 2010 வந்து இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. பாப்புலேஷன் இன் லேக்ஸ் அப்படின்னா வந்து ஏ வந்து 18 லேக்கு, பி வந்து 30 லேக்கு, சி வந்து 25 லேக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் எத்தனை கொஷின் இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. இல்லைன்னா வந்து படித்து பார்த்து போடுற மாதிரி இருக்குன்னா தனியாகவே எழுதிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏபிசி அப்படின்னு போட்டு 10 15 20, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 18 27, அடுத்தது 30, நெக்ஸ்ட்டு வந்து 30 35 36, அடுத்தது வந்து 25 28 33. இது வந்து லேக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் ரிஜிஸ்டர்ட் கிரேட்டஸ்ட் பர்சன்டேஜ் வேரியேஷன் இன் த பாப்புலேஷன் ஃப்ரம் 2010 to 2020? அதாவது எந்த சிட்டி வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்காங்க 2010லேருந்து 2020? ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 18 லட்சம் இருக்காங்க, 20ல் 30 லட்சம் இருக்காங்க. அப்போனா வந்து 12 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இருக்காங்க, 36 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ 6 லேக் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 25 33, விச் மீன்ஸ் 8 லேக் பீப்புள் வந்து அதிகமாகிருக்காங்க. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வேரியேஷன் எங்கே இருக்குது, ஏல தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஷின், in which year is the population of city B exceeding that of city A by 20%?
அதாவது எந்த வருஷம் வந்து சிட்டி பியோட பாப்புலேஷன் வந்து சிட்டி பியோட பாப்புலேஷன் இது சிட்டி பியோட பாப்புலேஷன் வந்து சிட்டி ஏவை விட 20% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிட்டி 2010 பார்த்தீங்கன்னா சிட்டி பியில் 30 லேக் இருக்காங்க, ஏல வந்து 18 லேக் இருக்காங்க. அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 12 லட்சம் பேர் வந்து அதிகமாக இருக்காங்க எதை விட? ஏ 18 விட. அப்போ இன்ட்டு 100 அப்படின்னா என்ன வரும்? 2 3 2/3 இன்ட்டு 100னா வந்து 66.6%. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 20% வந்து எதில் அதிகமாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இது வராது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து 35 லேக் இருக்காங்க, இதில் வந்து 27 லேக். டிஃப்ரென்ஸ் என்ன? 8. எதை விட? 27 லேக்கை விட 8 லேக் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. இன்ட்டு 100. அப்போது இதில் எவ்வளோ வரும்? 800னா 27 இன்ட்டு 3 வருமா? நோ, 2ல் தான் வரும். இதுவும் 20+ அந்த மாதிரி வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 36 டிஃப்ரென்ஸ் எதை விட? 30யை விட. இன்ட்டு 100. அப்போ வந்து 1/5. அப்போது 20%. எக்ஸாக்டாக 20% எதில் வருது அப்படின்னா வந்து 2020 தான் வருது. அப்போ ஆன்சர் வந்து சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் எக்ஸாக்டாக. இது வந்து 20+க்கு பாயிண்ட் வச்சு சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸாக்ட் 20% வந்து இதில் தான் சி 2020 தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி வந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு, ஏன்னா ஃபுட்டுக்கு வந்து 25% செலவு பண்ணியிருக்காங்க. பி கன்வேயன்ஸ்க்கு வந்து 12%. சி க்ளாத்திங்க்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ இஃப் டோட்டல் மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபேமிலி இஸ் 3080, டோட்டல் மந்த்லி இன்கம் மீன்ஸ் 100% அப்படின்றது வந்து 3018 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் கான்வேயன்ஸ் பர் மந்த்? கான்வேயன்ஸ் அப்படின்றது பிக்கு வந்து அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது 100% 3080னா 12% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 10 10 308. 10% அப்படின்றது வந்து 308 அப்படின்னா 12% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 10% 308 ப்ளஸ் 2% எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 10 1% வந்து 30.8, 2%னா 8 2 16, 1 3 2 6. த்ரீ 12%. அப்ராக்சிமேட்டாக இங்கே என்ன இருக்குது? 370 இருக்குது. ஆமாம், 369 பாயிண்ட் அப்படின்றது வந்து 370. ஸோ 12% நான் எப்படி போட்டேன் அப்படின்னா 10% ப்ளஸ் 2% வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் 12% அப்படின்னு. அப்படி இல்லைனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் ரெண்ட் இஸ் பெய்ட் பை த ஃபேமிலி பெர் மந்த்? ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்ட்டுக்கு வந்து இங்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? எஃப் தான் ரெண்ட்டு. 15% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 100%ன்றது வந்து 3080. 50% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 10% அப்படின்றது வந்து 308. 5% அப்படின்னா வந்து 10ன்னா டிவைடட் பை 2 தான் 5. இப்போ இதை டிவைடட் பை 2னா 1 5 4 12 6 4. அப்போ 462 வந்து ரெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இருக்கா? இருக்கு. சரிங்க. ஸோ 462 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங்க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிளாத்திங்னா வந்து சியா 18% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் உள்ள ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக. 18% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 10% வந்து 308.
1% வந்து 30.8, 8% அப்படின்னா இன்ட்டு 8, 4, 6, 8, 3, 24. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0.4, 8, 6, 14க்கு 4, மீதி 1, 5, 5, 554.4 ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் இங்கே கொஷினில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் இருக்கும் 554 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ருபீஸ் இன் 1000 மீன்ஸ் வந்து 3,60,000, பியில் 2,40,000. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி? அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு 240, 600, 900, 570, 3,000. ஸோ ஆட் பண்ணோன்னா 10, 20, 30, 3,000 அப்படின்னு வருது. ஸோ பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 360 டிவைடட் பை 3,000 இன்ட்டு 100 பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அதனால நம்ம வந்து இன்ட்டு 100 போடுறோம். 12%. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கெப்ட் இன் கம்பெனி இ? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இயில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? இ வேல்யூ 570 டிவைடட் பை அகெயின் 3,000 இன்ட்டு 100. 1 டைம்ஸ் 27னா 19%. 19% வந்து அவர் இயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.